அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய பதிவில் நாம் ஆதிசங்கரர் இயற்றிய சௌந்தரிய லகரி என்ற நூலிலிருந்து 66வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். 66வது ஸ்லோகம் மிகவும் சிறப்பானது, உங்களுக்கு பிடிக்கும். இந்த பதிவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கிறப்ப நீங்கள் அதை மனப்பூர்வமாக உணர்வீங்க. இது நல்ல ஸ்லோகம் ஒன்று காலங்காத்தால் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. ஸ்லோகம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸ்லோகத்தை நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். விபன்ட்யா காயந்தி விவிதம் அபதானம் பசுபதேஸ். அதாவது இந்த இடத்துல ஆதிசங்கரர் ஒரு அற்புதமான ஒரு சித்திரம் தீட்டுகிறார். என்னென்னா, அந்த இடத்துல பார்வதியும் சரஸ்வதி மட்டும்தான் இருக்காங்க. சரஸ்வதி தன்னுடைய கச்சபி வீணையில் வாசிக்கிறாங்க. என்னத்தை வாசிக்கிறாங்க? ஈசனின் திருவிளையாடல்களை, பசுபதியுடைய சிவபெருமானின் திருவிளையாடல்களை பாட்டாக தன்னுடைய வீணையில் வாசிக்கிறாங்க. அதுதான் முதல் வரி. விபன்ட்யா காயந்தி விபிதம் அவதானம் பசுபதேஸ். விபன்ட்யா வீணையில், காயந்தி பாடுகின்ற. கானா பாட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கா, அதனால தான் அந்த 3ங்கிற எழுத்து போட்டிருக்கேன். கா பக்கத்தில், அதாவது ஜிஏ வர்ற மாதிரி கா, அதனால் விபன்ட்யா காயந்தி விவிதம். தா டிஹெச்ஏ, அதனால் தா. அபதானம் பசுபதேஸ், பசுபதியுடைய. ஸோ அந்த இடத்துல என்ன நடக்குது? அம்பாள் லிசன் பண்ணுறாங்க. பார்வதி லிசன் பண்ணுறப்ப சரஸ்வதி வீணையில் வாசிக்கிறாங்க. என்ன வாசிக்கிறாங்க? ஈசனின் பலவிதப்பட்ட திருவிளையாடல்களை, லீலைகளை வாசிக்கிறாங்க. அதுதான் முதல் வரி. விபன்ட்யா காயந்தி விவிதம் அபதானம் பசுபதேஸ். விபன்ட்யா காயந்தி விவிதம் அபதானம் பசுபதேஸ் என்கிற முதல் வரி முடிந்தது. இனி அடுத்த வரிக்கு செல்லலாம். சௌந்தரிய லகரி ஸ்லோகம் 66ன் 2வது வரிக்கு போகலாம். இப்பொழுது அந்த 2வது வரி எப்படி ஆரம்பிக்குன்னா, துவய ஆராப்தே பக்தும் சலித சிரசா சாது வசனே. இப்போ இந்த மாதிரி அந்த அம்மா வாசிக்கிறத கேட்டுட்டு பார்வதி சொல்கிறாங்க, ஆமாம் இதெல்லாம் அவர் செய்யக்கூடியவர் தான் அப்படிங்கிறதுனால, சிரசுனா தலை, எண்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் சிரசு சரி, சலித சிரசு, தலையை ஆட்டுறாங்க, ஆமோதிக்கிறாங்க. இதெல்லாம் ஆமோதிச்சுட்டு அவங்களையும் மீறி என்ன பண்ணுறாங்க? இதெல்லாம் ஆமோதிச்சுட்டு அவங்களையும் மீறி பார்வதி தன்னை மீறி சாதுன்னு ஒரு வசனம் பேசிடுறாங்க. இப்போ நம்ம பழைய போகலாம். துவய ஆராப்தே வக்தும் சலித சிரசா சாது வசனே. சாதுன்னு அவங்கள மீறி ஒரு வசனம் வந்துடுது. துவய ஆராப்தே பக்தும் சலித சிரசா சாது வசனே. இப்போ உன்னால் தலையசைப்புடன் ஆமோதிக்கும் வார்த்தையானது சொல்ல ஆரம்பிக்கப்பட்ட போது, அதாவது பார்வதியால் தலையசைப்புடன் ஆமோதிக்கும் வார்த்தையானது அதாவது எப்படின்னா, சாதுங்கிறத ஆமோதிக்கும் வார்த்தைன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ இதுதான் அந்த 2வது வரி. துவய ஆராப்தே பக்தும் சலித சிரசா சாது வசனே. அப்போ இந்த 2வது வரி முடிவடைகிறது. அடுத்து நம்ம 3வது வரியை பார்க்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் ஒரு கஷ்டமான ஒரு ஸ்லோகம். நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அதை அனுபவிச்சுக்கிட்டே இருப்போம். தொடர்ந்து திரும்ப திரும்ப படிக்கிறப்ப இந்த ஸ்லோகம் மனசில் பதியும். அதுக்காகத்தான் இப்போ நம்ம ஒரு அடுத்த 3வது வரியை பார்க்கலாம். அந்த ஸ்லோகத்துடைய 66ஆம் ஸ்லோகத்தினுடைய 3வது வரி. அந்த மாதிரி அம்பாள் ஆமான்னு தலையசைச்சிட்டு, அவர் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு தலையசைத்து விட்டு அவங்களையும் மீறி சாதுன்னு ஒரு வசனம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த குரல் இனிமையை கேட்டு, ததியை மாதுரியம் அப்படின்னா இனிமைன்னு அர்த்தம். அந்த வார்த்தையின் மாதுரியத்தை, இனிமையை கேட்டு, இப்போ எப்படி நம்ம மீட்டினால் ஒளி உண்டாகுது, இனிய ஒளி உண்டாகுது வீணையில், அது மாதிரி வெளியில் அதை விட இனிமையான ஒளி வர்றப்ப, அதாவது பார்வதியின் குரல் இனிமையை கேட்டு அந்த வீணையின் தந்திகள் அதிர்ச்சி அடைந்து
இது அந்த அந்த அதிர்வை வந்து சரஸ்வதி உணர்றாங்க. வீணையின் தண்டிகள் அதிர்ச்சி அடைகிறது சரஸ்வதி உணர்றாங்க. அதுதான் மூன்றாவது ததியை மாதுரியை அபலபித தந்திரி கலரவம். அதனுடைய இனிமையால் வீணை தண்டிகளின் அழகிய ஒளி அவமதிப்புற்றதை கண்டு அப்படிங்கிறதோட 3வது வரி முடியுது. ஸோ அடுத்தது 4வது வரிக்கு போகலாம். 26வது ஸ்லோகத்தின் 4வது வரியை இப்பொழுது பார்க்கலாம். 4வது வரி வந்து என்னென்னா இப்போ வந்து இந்த முதல்ல வந்து அவங்களுடைய கச்சபி வீணையில் அவங்க வாசித்தாங்க. அதை கேட்டுட்டு பார்வதி ஆமாம்னு சொல்லி தலையை அசைச்சிக்கிட்டு அவங்களையும் மீறி சாதுன்னு ஒரு வசனம் பேசினாங்க. சாதுன்னு ஒரு வசனம் பேசினப்ப என்னாச்சு, அந்த குரல் இனிமையை கேட்டு தண்டிகள் வந்து அதிர்ச்சி அடைந்து அந்த அதிர்வு வந்து சரஸ்வதிக்கு தெரிஞ்சு இப்போ மேற்கொண்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நிஜாம் வீணாம் வாணி நிசுலயதி சோழன நிப்ருதம். நிஜாம் அப்படின்னா தன்னுடைய, வீணாம் வீணையை, வாணி சரஸ்வதி, நிசுலயதி சோழன நிப்ருதம் எப்படின்னா தன்னுடைய வீணையை உரையினால் வெளியில் தெரியாத வண்ணம் மூடி வச்சிடுறாங்க அப்படின்னு. அதாவது இனிமே இதுக்கு வேலை இல்லை, ஏன்னா அது பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த கச்சபி வீணையுடைய இனிமை அங்கே எடுபடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகம் முடிவடையுது. இது வந்து என்னென்னா இந்த ஸ்லோகத்தை தொடர்ந்து படிக்கிறதுனால வாக்கு சாதுரியமும் குரல் இனிமையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்புகள் இருக்கின்றன. இந்த வீடியோவை இதுவரை பார்த்த அன்பர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.